மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரகசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் குருவின் வடிவமாக இருக்கிறாள் என்று நமக்கு அந்த குருவாகவே இருந்து நமக்கு ஞான மார்க்கத்தை காண்பிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அடுத்தது அவளுடைய குணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்வதாக. ஓம் குணநிதையே நமஹ. ஓம் குணநிதையே நமஹ. இப்போ இதில் சொல்வது குணநிதிஹி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதிஹி அப்படிங்கிறது என்னது? பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பெரிய புதையல். இந்த நல்ல குணங்களின் பொக்கிஷமாக அவள் இருக்கிறார். இந்த நல்ல குணங்கள் மட்டும் தானே அப்படின்னா 3 குணங்கள் நம்ம சொல்வோம். சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு. இந்த 3ம் சேர்ந்து ஒவ்வொரு மனிதர்களிடமும் ஒவ்வொரு விகிதாச்சாரத்தில் மாறும் பொழுது அவர்களுக்கென்றே ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கிறது இல்லையா? இப்படி விதவிதமான குணங்கள் நாம் பார்க்கிறோம் என்றால் அதுவும் அவளாகத்தான் இருக்கிறாள். அப்ப பல பல குணங்களாக மாறக்கூடியவளாக அந்த குணங்களுக்கும் ஆதாரமாக அவள் இருக்கிறாள். அதனால தான் மூக்க கவி முதல்ல நம்ம பார்க்குறப்ப அதில் குணினி அப்படின்னு சொன்னார் இல்லையா? எல்லா குணங்களுக்கும் மூலமாக உறைவிடமாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக நாம் இங்கே எல்லா குணங்கள் என்று சொன்னாலும் சத்குணங்கள் என்பதை நாம் கொண்டு அந்த சத்குணங்கள் எங்கிருந்து வருகின்றன என்றால் அவளிடம் இருந்து மட்டும்தான் நமக்கு வருகின்றது. இப்போ சொல்லுவோம், சத்குணங்களை சொல்லும் பொழுது அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்மை சொல்லக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கையோடு தொடர்புடைய எத்தனையோ விஷயங்களை எல்லாம் சொல்லுவோம். அத்தனை விஷயங்களை சொன்னாலும் அவைகளுக்கும் எங்கிருந்து அந்த குணங்கள் வந்தன என்றால் அவளிடம் இருந்துதான் வந்தது. ஏனென்றால் அவள்தான் அதற்கு ஆதாரமாக இருக்கிறார். குணங்கள் மட்டும் கிடையாது, அனைத்திற்கும் அவள்தான் ஆதாரம். மகாபிரியவா சரணம்.